அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அல்லாமீன் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேலே ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ என்ன போட்டிருக்காங்கன்றா, ஆப்டிகல்ஸ் கடையில், அதாவது கண்ணாடி கடையில், கண்ணுக்கு போடுற கண்ணாடி இருக்கா இல்லையா, அந்த கடையில் ஒரு பெண்ணு கண்ணாடி போட்டிருக்கிற மாதிரி உருவப்படம் உள்ள ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. அதை போட்டுட்டு தான் கேட்குறாங்க, விளம்பரத்திற்காக இதுபோல் உருவப்படம் அமைத்து ஆப்டிகல்ஸ் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் முஸ்லீம் கடையாக இருந்தால் அந்த பெண்கள் போட்டாவை போடக்கூடாது. ஆண்கள் கண்ணாடி போடுற மாதிரியான போட்டோக்கள் போட்டுக்கொள்ளலாம். இது உருவப்படத்தில் வராது. உருவப்படம் வரைகிறது அப்படிங்கிறதுல என்ன செய்யாது, இது வராது. ரெண்டாவது, ஒரு மதிப்பு மிக்க ஒரு இடத்துல என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான போட்டோக்கள் பிரிண்ட் எடுக்கக்கூடிய போட்டோக்களாக இருந்தால் கூட மதிப்பு மிக்கதாக ஒரு மரியாதை நிமித்தமாக அதுக்கு மாலை அணிவித்து பத்தி சாம்பிராணி அந்த மாதிரியாக இல்லாத வகையில் வைத்துக் கொள்வதிலையும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் திரைச்சீலை தொங்க விடப்படுது. ஒரு வீட்டில் நுழைஞ்சும் போது அதை பார்க்குற மாதிரியான ஒரு திரைச்சீலை தொங்க விடப்படுகிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்து வீச சொல்லிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அதை வெட்டி என்ன செய்கிறாங்க, தலையணை உரையாக செஞ்சு போடுறாங்க. அதில் அந்த உருவம் இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மதிப்பற்ற வகையில் என்ன செய்யலாம், அந்த மாதிரியான உருவங்கள் இருந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவில் நம்ம பார்க்குறோம். வரைகிறது என்பது ஒரு உருவத்தை நம்ம பெயிண்டால் பேனாவால் இந்த மாதிரியாக வரைகிறோமா இல்லையா, அது ஒரு கணக்கு. இந்த மாதிரியாக பிரிண்ட் கம்ப்யூட்டரில் போட்டு பிரிண்ட் எடுக்கிறது, கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் உருவப்படம் வரைந்த குற்றத்தில் வருமாண்டா, வரைந்த குற்றத்தில் வராது. ஆனால் அதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு மாலை மரியாதை மாதிரி அந்த மாதிரி செய்தமையானால் அது ஒரு வணங்குதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் என்ன செஞ்சு வந்துடும். உருவப்படத்தை வைத்து என்னது வணங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். ஒரு மதிப்பற்ற வகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு விளம்பரத்திற்காக ஒரு எந்த விதமான அதாவது என்னது முக்கியத்துவம் இல்லாத வகையில் ஒன்று இருக்குமையானால் அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, நம்ம முஸ்லீம் கடைகளாக இருந்தால் பெண்கள் ஃபோட்டோவை என்ன செய்யக்கூடாது, பொதுவாக போடக்கூடாது. ஒரு ஆண்கள் கண்ணாடி போடுற மாதிரியான ஒரு ஃபோட்டோக்கள் போட்டுக்கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை. இல்லை கண்ணாடி அழகாக போட்டு உருவப்படங்களை தவிர்த்திட வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீர்களேயானால் அந்த மாதிரியும் செய்து கொள்ளலாம். அதுபோக நம்ம கடை வச்சுருப்போம். ஆனால் அந்த கடையில் வரக்கூடிய அந்த பேக்கிங்கில் என்ன செய்யும், அந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் போட்டு வரும். சேலை கடை வச்சுருந்தோம்னா பெண்கள் சேலை அணிகிற மாதிரி ஃபோட்டோக்கள் போட்டு வரும். அந்த மாதிரியான உருவப்படங்கள் நம்ம அதை மதிக்கிறது கிடையாது. அவங்க போடுறவங்களும் ஒரு மதிப்புக்காக போடுறதும் கிடையாது. அப்போ அந்த மாதிரியாக கசைக்கு தூக்கி போடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உருவப்படங்கள் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சின்ன பிள்ளையை விளையாடக்கூடிய ஒரு உருவப்படமாக பொம்மைகள் போன்ற அந்த மாதிரியான உருவங்களாக இருந்தால் கூட அதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இது ஒரு மதிப்பு மிக்கதாக, ஒரு மரியாதை மிக்கதாக, பிறருடைய அந்த ஒரு சில சாமி படங்கள்லாம் போட்டால் மற்றவங்க என்ன செய்வாங்க, ஒரு வழிபடுற மாதிரி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான வழிபாட்டு படங்கள் அது மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக சாதாரணமாக ஒரு ஃபோட்டோக்களை இந்த மாதிரி போட்டு நம்ம போடுவோமே, ஆனால் அதில் குற்றம் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும்.